எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலத்தில் 248 தொடக்க பள்ளிகளை தொடங்கணும். 117 தொடக்க பள்ளிகளை நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்தணும். 1079 நடுநிலைப் பள்ளிகளை தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப் பள்ளியை மாற்றி கொடுத்தோம். 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தணும். இதையெல்லாம் கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அவருடைய வசதிக்கேற்ப அந்த பகுதியிலேயே ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி என்று பள்ளிகளை திறக்கப்பட்டு கல்வி கற்புடைய எண்ணிக்கை நாட்டிலேயே உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில். அதே போல் 120 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாதிரி பள்ளிகளாக அதுக்கு தரம் உயர்த்தப்பட்டு நம்முடைய மாணவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில், பெற்றோருடைய கோரிக்கையின் அடிப்படையில் மாதிரி பள்ளிகளை உருவாக்கணும். தனி கட்டடம், அற்புதமான கட்டடத்தெல்லாம் கட்டி கொடுத்து மாணவனுடைய கல்வித்தரத்தை உயர்த்தணும். அதே போல் இன்றைக்கெல்லாம் நவீன காலம் ஆகிப்போச்சு. எல்கேஜி யூகேஜி எல்லாம் வேணுங்கிற நிலைக்கு ஆகிப்போச்சு. அதனால் 2381 நடுநிலைப் பள்ளிகளில் வந்து எல்கேஜி யூகேஜி வகுப்பில் தொடங்கணும். வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிக்கு 4% இடஒதுக்கீடு, விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு, இதெல்லாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுத்தோம். இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அற்புதமான வாய்ப்புகள், நன்மைகள்.